பாஜகவின் மையக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்து பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் நமது செய்தியாளர் ரமேஷுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு கடந்த காலத்தை விட தற்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? குறிப்பா நீங்கெல்லாம் கூட எம்பி தேர்தலில் நின்றீர்கள். எந்த அளவுக்கு அந்த அனுபவத்தை குறித்து பகிர்ந்து கொண்டீர்கள்? உள்ள லோக்கல் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க? அது போன்ற விஷயங்கள் குறித்து ஆராயப்பட்டதா? இல்ல, லோக்கலை பொறுத்தவரை எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் நல்ல வேலை செஞ்சாங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட வெற்றி பெறுவதாகவே இருந்தது. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக முறைப்படி அது சரியானதா என்பதை மக்கள் வருகிற காலத்தில் அதை தீர்மானிப்பார்கள். இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 18.6% பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் 50 லட்சம் வாக்குகளை பெற்று 11.6% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆக தாமரையினுடைய வளர்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நாளைக்கு தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கட்சியாக, மிகப்பெரிய கட்சியாக உருமாறும் என்பதற்கு அடிப்படையாக இந்த தேர்தல் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். விக்கிரவாண்டி எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது ஆலோசிக்கப்பட்டது இல்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி முழு மனதோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேலை செய்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மந்திரிகள் இன்னும் அபிஷியலா அவங்க வருவாங்க. பொலிட்டிக்கலா வரும்போது அதனுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். சட்டமன்றம் நாளை முதல் கூட இருக்கிறது. என்ன மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை எதிர்க்கட்சி என்ற முறையில் நீங்க எழுப்ப திட்டமிட்டிருக்கீங்க? இல்ல, நாளைய தேதிக்கு இரங்கல் கூட்டம் தான் இருக்கிறது. தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் வருகிறது. அதில் ஆளுங்கட்சிகள் என்ன தீர்மானங்கள் கொண்டு வராங்க என்பதை பொறுத்து தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அவங்க மத்திய உள்துறை அமைச்சருக்கு நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். 3 சட்டங்கள் மத்திய அரசுடைய 3 அந்த பீனல் கோடு சம்பந்தமா எழுதியிருக்காரு. அது குறித்து எல்லாம் கூட இது விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதை திருப்பி அவங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது குறித்து நாங்கள் விவாதம் பண்ண தயாரா இருக்கிறோம். ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணியாச்சு. திரும்ப ஒரே சட்டங்களை திரும்ப சட்டமன்றத்தில் கொண்டு வருவது மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயலாக தான் இருக்கும். விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.